ஒரு நாள் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. அப்பா கேரக்டர்ல டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்ப சொல்றாரு, உனக்கான வாழ்க்கையை நீ போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுடைய சின்ன வயசு ஆல்பம்ல அவங்களுக்கு பிடிச்ச மிக முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸை நேர்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியே அவங்க சின்ன வயசு பூர்ணிமாவா ரொம்ப அழகா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களே, அந்த கேரக்டருடைய ஞாபகங்களை செரிஷ் பண்ணும். அந்த மூமெண்ட்ல அவங்க போய் மறுபடியும் ஒரு உயிர் கொடுக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த டிராவல் எப்படி அமையுது, அங்கே அவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருது, மீண்டும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்டில் அவங்க நினச்ச காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது கண்டிப்பாக நான் வந்து டெக்னிக்கல் டீமை சொல்லி ஆகும். சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், 3 பேருமே இந்த படத்தோடைய ஒரு பெரிய பில்லர்ஸாக இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அவங்க ஒர்க் பண்ண விதம். ஸ்டீவ் வாட்சன் இந்த படத்தோட எடிட் பண்ணியிருக்காரு, பயங்கர பிரில்லியண்ட்டாக இருந்தது. முக்கியமாக எனக்கு ட்ரெய்லர் கட்டாக பார்த்ததுக்கு அப்புறமாவே இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது.